ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகுமா? அது எங்கே அமைஞ்சிருக்குன்னா புஷ்பவனத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆலமரத்தடி லெஃப்ட் சைட் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச ஸ்கூல் ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோடு, அதுக்குள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம், ஆளையே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் ஒரு மிஸ்ட்ரி அடங்கியிருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? இதோ காமிக்கிறேன் பாருங்கள். அஞ்சடியில் ஒரு புத்தர் அங்கே இருந்தாங்க. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பற்றி பக்கத்தில் விசாரிக்கும்போது ஆலமரத்துக்கு நடுவில் இருந்து இது வந்துச்சு, இது ஆலமரம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் முளைச்சிச்சு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டி ஒன்று இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது, நாங்கள் சின்ன வயசில் மாங்காய் தேங்காய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கல் மேலே தான் உடைப்போம், பார்க்கும்போது ஏதோ உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஒரு உருவம் வந்திருக்கு, அதை சாமியாக நினச்சி இவங்க வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கையில் நிறைய பூக்கள்லாம் வச்சு யாரோ வழிபட்டுட்டு போயிருந்திருக்காங்க. கஜா புயலுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து சாமியை வழிபட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டம் வரைக்குமே எதுக்காக இந்த புத்தர் இங்கே இருக்கார், இந்த புத்தர் ஸ்டாச்சு எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா.